ஏற்கனவே இதே கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. ஈரோடு பெருந்துறை சிப்காட்குள்ள புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இவங்க கட்டி கொடுத்துருந்தாங்க. 100 லேபர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட டேங்க் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த டேங்க் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். டேங்கோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. 2 வருஷமா டேங்க் ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிற புது ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் அன்னூரில் ஸ்பின்னிங் மில் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு டெய்லியும் 70 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி டேங்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால இங்கே நம்ம பயணியர் பயோ டேங்க் 8000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் நிறையாது. நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டிங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனா ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு கார்டனும் இல்லை ட்ரைனேஜும் இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தி விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இந்த மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். இந்த டேங்கை உங்களோட பாத்வேல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கார் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை லோடிங் அண்ட் அன்லோடிங் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு மேலே நீனா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிச்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த டேங்கை நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இடம் அதிகமாக தேவைப்படும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் செலவு ரொம்பவே குறைவாக இருக்குங்க. இடமும் குறைவாக இருந்தாவே போதும். அதே மாதிரி இந்த டேங்கை என்றைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லை. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம், ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதனோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிவிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி டேங்கை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குழி எடுத்துகிட்டு உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கம்பெனி அப்படிங்கும்போது உங்களுக்கு மனித கழிவுகள் மட்டும் உள்ள வராது. அதோடு சேர்ந்து டயப்பர், நாப்கின், சிகரெட் பட்ஸ் இந்த மாதிரி என்ன வேணாலும் உள்ள போடுவாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி ஃபுல்லாக கன்சீல்டாக தான் இருக்கும். கட் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.